இங்க ஒரு பொண்ணு கீழ் ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டையே எதிர்த்து ஓடி வந்துடுறா. அப்ப இவனுமே நம்ம வைஃப் வெறும் கையால இருக்கிறா, நமக்காக வந்தாலே அவளுக்காக எதை பண்ணணும்னு சொல்லி 10 நாள் கஷ்டப்பட்டு உழைச்சி அதுல வர காசுல தங்கத்தோடு வாங்கிட்டு வந்து கொடுக்கறான். இவளும் சந்தோஷமா வாங்கிக்கிறா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அப்ப அவங்க அண்ணக்காரனுங்க இவன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து இவனை அடின்னு அடிக்கிறானுங்க. இந்த பொண்ணுமே கொஞ்சமா அடிச்சிட்டு உசுரோட விட்டுறாங்க. அந்த பையன் மட்டும் கீழ் ஜாதியாரன்னு அவனோட உசுரோட இருக்க கூடாதுன்னு சொல்லி கிணத்துல அடிச்சு தூக்கி போட்டுறாங்க. அவனோட ஞாபகமா தோடு மட்டும் தான் இருக்கு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவளும் பெரியவளா ஆகி கிளவி ஆகிறா. பஸ் ஸ்டாப்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது தலை சுத்தி கீழே விழுந்துடுறா. அப்ப ஒரு போலீஸ்காரர் வந்து ஹெல்ப் பண்றாரு. அவரோட கை பார்க்கும் போது தான் தெரியுது நம்மளோட கணவர் தான் இதுன்னு. அழுந்துகிட்டு எப்படியா இருக்கிற, இத்தனை நாளையா நீ பார்க்க வரலன்னு கேக்குறா. உங்க அண்ணக்காரன்களை என்னை கிணத்துல போட்டாங்களே, மறுநாள் காலையில ஊர் மக்கள் என்னை காப்பாத்திட்டாங்க. நானுமே உன்னை கூட்டிட்டு போகலான்னு வந்துட்டு இருந்தேன். ஆனா அப்ப நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தேன். நான் எதுக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும், நான் வேற அசிங்கமா இருக்கிறேன்னு சொல்லி விட்டுட்டேன். உண்மையெல்லாம் தெரிஞ்சிட்டு பிறகு அழுந்தே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தா உடம்பு சரியில்லாம இறந்தே போயிட்டாங்க. அன்னைக்கு மட்டும் இவங்க 2 பேரும் பார்த்திருந்தா இவ்வளவு கதையே வந்திருக்காது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.